1999 இந்தியா முழுக்க ஸ்பெக்ட்ரத்தை பயன்படுத்துறதுக்கு 1650 கோடி. அதை கட்டா லைசன்ஸும் ஸ்பெக்ட்ரமும் ஃப்ரீ. 2008லயும் நான் 1650 தான் கொடுத்தேன். நான் கொடுத்தது காரணம் எங்களுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கு, தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். அந்த ஆணையம் என்ன பரிந்துரைக்கிறதோ அந்த பரிந்துரை தான் நான் ஏத்துக்கணும். அந்த பரிந்துரையை படிச்சு பார்த்துட்டு நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா வெளி பொதுத்தளத்துல என்ன சொன்னாங்கன்னா 99ல அண்ணா நகர்ல ஒரு வீடு எவ்வளவு விலை, 2008ல என்ன விலை, ராஜா அவ்வளவு பெரிய கொள்ளக்காரன் 99 விலையை கொண்டு 2008 வைக்கிறாரு. நான் வைக்கல, வச்சது ஆணையம். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா 1650 ரூபாய் கட்டி ஏர்செல் வோடாபோன்லாம் உள்ள வந்துட்டான், ஊர் ஃபுல்லா டவர் போட்டான், ஆளுங்களை புடிச்சிட்டான், 40% தான் புடிச்சிட்டான். அதுக்கு பிறகு வந்து வரவங்களுக்கு வந்து நீங்க வந்து 3000 4000 கோடி வச்சுக்கினா உள்ள வர முடியாது. எனவே அவன் கட்டின பணத்தை அவன் கட்டிட்டோம். ஆனா தொடங்கின பிறகு, வியாபாரத்தை தொடங்கின பிறகு, டவர் எல்லாம் போட்டதுக்கு பிறகு ஏர்செல் என்ன கட்டுறாங்களோ அதை விட 2 மடங்கு வருவாயில பங்கு கட்டணும். அப்போ 2 விஷயம், முதல்ல கட்டுறத கம்மியா வச்சுக்கிட்டா மாசம் கட்டுறது அரசு பெற வேண்டிய ஒரே தூக்குறது, அதிகப்படுத்துறது, இல்லன்னா அதை குறைச்சிட்டு இதை ஏத்துறது. 3000 கோடி கட்டினா உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து அதிகமா இருந்திருக்கும். இதை சொன்னது அவங்க தான். இதை புரிஞ்சுக்காம பொதுவெளியில போய் ராஜா வந்து 1999 கொடுத்தா இப்ப கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி, ஐயோ ஆழ்கொலை வித்து 10 வருஷம் முன்னாடி அண்ணா நகர்ல என்ன விலை, மயிலாப்பூர்ல என்ன விலை, இதை போய் இப்படி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு புது புத்தியை கிளப்பி அதை சிஏஜி ஏத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிட்டு, அதுக்கு பிறகு நல்ல வேலை நானே ஒரு வழக்கறிஞராக இருந்ததால் எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், என்னுடைய தைரியத்துக்கெல்லாம் காரணம் கிடையாது. பலரும் தவறாக நினைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நான் பெயர் சொல்ல விரும்பல, என்னை தவறாக நினைத்தார். கலைஞர் என்ன கூட்டு தனியார் கேட்டார், என்ன நடந்ததுன்னு கேட்டார். ஐயா, ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் இருந்தது, இந்த துறையில ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் இருந்தது. ஏழை எளிய மக்களுக்கு செல்போன் சேரல, ஸ்பெக்ட்ரத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க தான் 10 பேர் எடுத்துக்கிட்டாங்க ரகசியமா. அதை வெளியே கொண்டு வரணும்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதை தடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, என்கிட்ட பேரம் பேசினாங்க. எத்தனாயிரம் கோடி கொடுக்குறாங்க என்னன்னா சொன்னாங்க. என்ன நம்புங்க, நான் பண்ணதான் சரி. ஒருவேளை எனக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்தால் கூட கண்டிப்பா வெளியே வந்துடுவேன், நீ கவலைப்படாங்கன்னு சொல்லிட்டு போனேன். அவர் சொன்னார், நான் இருக்கிறேன், பார்த்து வெளியே வந்து சொன்ன, என்னை பணிப்புடத்தில் வைத்து காப்பாற்றிய தாய் நீங்கன்னு சொன்ன. இன்னைக்கு அதுதான் உண்மை. அவரால் மட்டும் தான் வெளியே. எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம், ஆறுதல் என்பது இவன் ஒரு கொள்கை வீரன், தவறளித்திருக்க மாட்டான் அப்படின்னு கலைஞர் கொடுத்த பாதுகாப்பு.